யுகங்கள் மாறினாலும் மாறாத ஒரு பெயர். தர்மத்தை நிலைநிறுத்த பிறந்த சக்தி. கீதையின் வார்த்தைகளால் உலகையே மாற்றிய மகான் ஸ்ரீ கிருஷ்ணர். இந்த கதையோ அவரின் வாழ்க்கையின் இறுதி அத்தியாயம். துவாபர யுகம் முடிவை நோக்கியிருந்தது. கம்சனை வீழ்த்தி, கோவர்த்தனை தூக்கி, அர்ஜுனனுக்கு கீதையை அருளி, தர்மத்தின் மரியாதையை மீட்டவன் கிருஷ்ணர் அவரது அவதார கடமை நிறைவு பெற்றதை உணர்ந்தார். யாதவர்களின் அழிவு அமைதியாகிய பின் அவர் தனியாக காட்டுப்பாதையில் நடந்தார். ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து உலகத்தை தியானத்தால் கவனித்தார். அந்நேரத்தில் வேடர் ஜரா அறியாமையில் அம்பை பாய்ச்சி கிருஷ்ணரின் பாதத்தை காயப்படுத்தினான். அவன் நடுங்கி மன்னிப்பு கேட்டபோது கிருஷ்ணர் மெதுவாக புன்னகைத்தார். இது தவறல்ல ஜரா, இது காலத்தின் விதி. என் பயணம் இங்கே நிறைவடைகிறது. அவர் கண்களை மூடி தியானத்தில் லயித்து மனித உடலை விட்டார். தெய்வீக வடிவமாக வானில் உயர்ந்தார். அந்த நொடியே துவாபர யுகம் முடிந்து கலியுகம் தொடங்கியது. நாளை ஸ்ரீகிருஷ்ணரின் இன்னொரு அழகான பயணத்தை உங்களுடன் பகிர்கிறேன். கேட்டதற்கு நன்றி. விரும்பினால் இந்த தெய்வீக பயணத்தில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யலாமே.